ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு சிக்கன் ரோல் தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நைட்டு காலையில் டிஃபனுக்கோ இல்லை குழந்தைங்களுக்கு இல்லை நைட் டின்னருக்கோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ நம்ம இது செஞ்சு கொடுக்கலாம். இது வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. ரொம்ப கொஞ்சம் மாவு மட்டும் பிணைஞ்சி வச்சிங்கன்னா போதும், ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு. இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது செய்யறதுக்கு இது எப்படி செய்யுது அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற சமையல் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அன்போடு சமைங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். சிக்கன் ரோல் பண்ணுறதுக்கு நான் வந்து கோதுமை மாவு இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு 4 கப்பு மாவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மாவுக்கு தகுந்த உப்பு. இது கூட கொஞ்சமாக சர்க்கரை போட்டால் கொஞ்சம் நல்லா அந்த ப்ரௌனாக வரும். கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்துட்டு நல்லா இப்படி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிணைஞ்சிக்கணும். இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் உப்பு சர்க்கரையெல்லாம் மாவோடு சேர்ந்து நல்லா கலந்துட்டோம். இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் ஊற்றணும். இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மாவு பிணைய வேண்டியதான். ஒவ்வொரு மாவு வந்து தண்ணி வந்து நிறைய பிடிக்கும், ஒவ்வொரு மாவு வந்து கொஞ்சம் தண்ணி வந்து கம்மியாக பிடிக்கும். இது வந்து நம்ம சொல்ல முடியாது. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம வந்து நல்லா பிணைஞ்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிணைங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணைங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிணைஞ்சிட்டேன். இந்த அளவுக்கு வந்து நல்லா பிணையணும், கையில் ஒட்டவே கூடாது. அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பிணைஞ்சி வச்சுக்கணும். கடைசியாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா பிணைஞ்சி வச்சுருங்க, நல்லாயிருக்கும். இது வந்து அப்படியே ஊறட்டும். ஐயடு மாவு பிணைஞ்சி வச்சுனுமே என் பேரன் வந்து கொஞ்சோண்டு மாவு பிச்சு எடுத்துகிட்டு போகிறான். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா ஊறட்டும், ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை வந்து எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இது இப்படியே ஒரு காற்று போகாத மாதிரி ஒரு ஏதோ ஒரு பாத்திரமோ தட்டோ போட்டு டைட்டாக இருக்கிற மாதிரி மூடி வச்சுருங்க. அடுத்து நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை வந்து எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். சிக்கன் ரோல் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 300 கிராம் சிக்கன் போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். போனோட தான் வாங்கிட்டு வந்து நான் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாமே போன்லெஸ் தான். இது வந்து நம்ம வந்து மிக்சியில் வந்து போட்டு ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றிட்டு வந்துடுவோம். இதுக்கு நம்ம வந்து ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு வந்து கொஞ்சமாக இஞ்சி, ஒரு இந்த அளவுக்கு இஞ்சி வந்து இதில் இந்த அளவுக்கு 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு கட்டி பூண்டு, ஒரு அரை ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், சின்னதாக 2 பட்டை, 3 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் வந்து குழந்தைங்க சாப்பிட்னால நான் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதோடு சேர்ந்து நீங்கள் பச்சை மிளகாய் போட்டு இந்த மாதிரி மிளகாத்தூளும் போடலாம். இந்த மசாலா மட்டும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி நீங்கள் போட்டு செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸு இந்த மாதிரி நீளமாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போடுவோம். இப்போ இது வந்து மிக்சியில் நான் அரைச்சிட்டு வந்துட்டு இது எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்து சிக்கன் பாருங்கள், நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து அரைச்சிட்டு வந்துருக்கிறேன். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பல்ஸ் மோட்லேயே வச்சு கொஞ்சம் இதாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் என்ன உருண்டையே சின்னதாக இருக்கும்னா அந்த மாதிரி கைமா மாதிரியும் அரைச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு கறிக்கடையிலே கொத்தி கொடுத்தாங்கன்னா கூட நீங்கள் அந்த அளவுக்கு கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு பதிலாக நான் வந்து சிக்கன் போட்டிருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மட்டன் கூட போட்டு செய்யலாம். இதே மெத்தடில் சிக்கனுக்கு பதிலாக மட்டன் போட்டுக்கலாம். மற்றதில் இதே மாதிரி தான் செய்யணும். இப்போ வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சுருக்கிறேன். அதில் வந்து 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மசாலா அரைச்சி வச்சுக்கிறேன் பாருங்கள், மிக்சியில் அரைச்சிட்டு வந்துருக்கிறேன். அதை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் வலிச்சு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு மசாலா தான் போடணும். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டு நம்ம அடுத்தது இந்த பச்சை வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இந்த அரைச்சி வச்சுக்கலாம் இந்த சிக்கன் போட்டுக்கலாம். நீங்கள் கடையிலே கொத்தி வாங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ இது வந்து நல்லா இப்படி உடச்சி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா உடச்சி விட்ருங்க.
இந்த மாதிரி முட்டை பொடி மாஸ் மாதிரி வந்துடும் பாருங்க. இதிலே சிக்கன்லேயே நல்லா தண்ணி விட்டு வரும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தான். இதுலேயே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு. வெங்காயம் வந்து நம்ம கடைசியாக தான் போடணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். வாசனை சூப்பராக இருக்குது. உப்பு காரம் மட்டும் உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா பரட்டி விடுங்க. நல்லா மூடி வச்சிட்டிங்கனாக்கா நல்லா அந்த தண்ணி விட்டு வந்ததுலேயே நல்லா வெந்துடும். இப்போ நான் வந்து இதை வந்து மூடி வச்சிடறேன். இப்போ பாருங்கள் 5 நிமிஷமாக வெந்துட்டுருக்குது. இதிலே தண்ணி விட்டு வந்துருக்குது பாருங்கள். சிக்கன்லேயே எப்போவுமே தண்ணி விட்டு வரும். நம்ம தண்ணியில் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இந்த எண்ணெயிலே வந்து நம்ம நல்லா வதக்கணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வந்து அரைச்சி போட்டுக்கிறனால சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும். இப்போ வந்து நம்ம வந்து அந்த வெங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் உப்பு காரம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நம்ம ரொம்பலாம் வதக்க வேண்டாம், வேக வைக்கவே வேண்டாம். கொஞ்சம் அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினா போதும், பாதி வதங்கினா போதும். நம்ம கடைசியாக ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா பரட்டி விட்டுட்டு இதே மாதிரி அடுப்பு நான் வந்து சிம்மில் வச்சு தான் செஞ்சிட்ருக்கிறேன். நீங்களும் அடுப்பு வந்து சிம்மிலே வச்சு செய்யுங்க. கொஞ்சம் சிக்கன் இருந்தால் போதும். நீங்கள் எப்போ சிக்கன் வாங்கினாலும் அந்த போன் மட்டும் எடுத்து மிக்சியில் இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதே மெத்தடில் நீங்கள் செய்யுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனாக்கா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து நான் அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடுறேன். இப்போ வந்து சிக்கன் வந்து ஒரு பக்கம் வெந்துட்டுருக்குது. இங்கே பாருங்க, சிக்கன் ஒரு பக்கம் வெந்துட்டுருக்குது. அதுக்குள்ளே நம்ம வந்து இது ஒரு ஆம்லேட் போடணும். நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்துருக்குறேன். இந்த 5 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெப்பர் தூள், வந்து நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்துருக்கிறேன். இந்த 5 முட்டையில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி, இது மட்டும் போட்டு நம்ம நல்லா அடிச்சு விட்டுக்குவோம். இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆம்லேட் மாதிரி நம்ம போடணும். சிக்கன் ஒரு பக்கம் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இன்னொரு சைடு இந்த ஆம்லேட் சின்ன சின்னதாக நம்ம போட்டு எடுக்கணும். நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே இந்த ஆம்லேட் வச்சு அதுக்கு மேலே இந்த சிக்கன் கொஞ்சம் வச்சு ரோல் பண்ணி நம்ம எண்ணெயில் போடணும். இது வந்து சின்ன சின்னதாக நான் வந்து ஆம்லேட் போடுறேன். இப்போ வந்து நான் வந்து தோசைக்கல் வச்சு காஞ்சிச்சு. இது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரே ஒரு கரண்டி, சின்ன கரண்டி அப்படி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரே ஒரு கரண்டி மட்டும் ஊற்றுங்க. இப்போ சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு நம்ம எடுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இன்னொரு பக்கம் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரியே நான் எல்லா முட்டையும் போட்டு ஆம்லேட் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சிக்கன் ரோல் செய்ய வேண்டியதுதான். இப்போ இந்த பக்கமும் வெந்துருச்சு, எடுத்துறேன். இதேமாரி நான் எல்லா முட்டையும் எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் வந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி உருட்டிக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கிட்டு இப்போ கொஞ்சமாக மாவு தொட்டுக்கலாம். கொஞ்சமாக இப்படி மாவு தொட்டுட்டு இப்போ நம்ம வந்து இப்படி சப்பாத்தி மாதிரி நம்ம வந்து இப்படி தேய்ச்சிக்கணும். இப்படி தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க.
இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அந்த முட்டையை வைக்கணும். முட்டை ஆம்லேட் போட்டிருக்கிறோம்ல, அதை வந்து இப்படி மேலே வச்சுருங்க, நடுவில் வச்சுருங்க. அதுக்கு மேலே இந்த சிக்கன் கலவை இப்படி நடுவில் வச்சுட்டு இப்படி நீளமாக வச்சு விட்ருங்க. கொஞ்சம் நல்லா இப்படி ஹோல்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது அப்படியே மடக்கணும், முட்டையோடு சேர்த்து இப்படி நல்லா அப்படி அதே மாதிரி இப்படி ஒரு மடக்கு மடக்கிடுங்க. இதை அப்படியே சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டு இந்த கார்னரில் இருக்க பாருங்கள், இதை வந்து இப்படி நல்லா அமுத்தி விட்டுருங்க. அதேமாரி இந்த பக்கமும் வெளியே வராத மாதிரி இந்த பக்கம் இப்படி அமுத்தி விட்டுருங்க. இப்போ இதேமாரி எல்லாம் செஞ்சுட்டு நம்ம எண்ணெயில் போட வேண்டியது. எண்ணெயிலையும் போடலாம், நீங்கள் தோசைக்கல்லை வச்சு நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலாம். இதேமாரி எல்லாமே நான் செஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி இருக்கிறோம் பாருங்கள். ஒரு கடாயை வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் தோசைக்கல் கூட வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து இப்படி செஞ்சு வச்சுக்கிற இப்படி எல்லா ரோலுமே நம்ம இப்படி வச்சிடலாம். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. நீங்கள் வச்சுக்கிற கடாய் வந்து எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. எனக்கு 4 போட்டுறேன் நான். இது ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வந்து ஒரு பக்கம் நான் வந்து திருப்பி போட்டு பார்த்தேன் இப்படி வெந்திருக்குதான்ட்டு. இதேமாரி நம்ம வந்து எல்லாத்தையும் ஒரு கத்தியோ ஒரு தோசை கரண்டியோ வச்சு நீங்கள் இப்படி மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கம் வெந்துருச்சு. நம்ம எல்லாத்தையும் அழுங்காமல் அப்படியே எடுத்துடலாம். ஒன்றுன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு சிக்கன் ரோல் ரெடி பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் பிச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், உள்ளே வந்து அந்த சிக்கனு முட்டை இது எல்லாமே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அருமையாக இருக்குது. நீங்களே வந்து ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. நான் எப்படி செஞ்சுருக்கேனோ அதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல்ன்ற பட்டனை ஆன் பண்ண மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.